தமிழக அரசின் செயல்பாடுகள் மற்றும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஆகியன குறித்தெல்லாம் புதிய பார்வை ஆசிரியர் மா நடராசன் புதிய தலைமுறையிடம் மனம் திறந்து பேசியுள்ளார். பார்க்கலாம். தமிழக அரசை சசிகலா குடும்பத்தினர் மறைமுகமாக இயக்குகிறார்கள் என கூறப்படுகிற நிலையில் அரசின் செயல்பாடுகள் எப்படி உள்ளன? கடந்த காலத்திலே சில ஏற்ற இறக்கங்கள்லாம் ஒரு 5-6 மாதமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்த பிறகு சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தன. இப்பொழுது சரியான நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்றும் தொய்வு இல்லை. அரசாங்கம் அவர்கள் செய்கின்ற புரட்சி தலைவி காட்டிய வழியிலே தொடர்ந்து வழி நடத்தி செல்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒட்டுமொத்தமாக முடிவெடுக்கின்ற இடத்திலே தன்னிச்சையாக யாரும் நடவடிக்கை எடுப்பதில்லை. அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நடவடிக்கை எடுக்கிறார்கள். அது சரியாக இருக்கிறது. சற்று வேகமாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதை செய்வார் நிச்சயம். ஏன்னா தன்னுடைய காலை சரியாக ஊன்றிக்கொண்டுதான் மற்ற நடவடிக்கையில் ஈடுபட முடியும். எனவே அது போன்ற செயல்பாட்டுக்கு இடைஞ்சலாக இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கட்சிக்காரர்களும் அவருடைய ஒரே அணியின் கீழே வர வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அரசு உடனடியாக செய்ய வேண்டியது என்று நீங்கள் நினைப்பது? மாவட்ட ஆட்சித்தலைவர்களெல்லாம் 6-7 வருடங்களாக ஒரே இடத்தில் இருக்கின்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் மாற்றி அமைத்து தவறான அதிகாரிகளை, ஏனென்றால் நாம் ஒன்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அல்ல. அவர் கண்ணசைவிலே பயந்து போய் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதாக எனக்கு படுகிறது. அதையெல்லாம் சற்று வேகப்படுத்த பழையவர்கள், ஒரே மாவட்டத்திலே எஸ்பியாக பல ஆண்டுகள் இருப்பவர்கள், ஒரே மாவட்டத்திலே பல ஆண்டுகளாக 6-7 வருடமாக கலெக்டராக இருக்கின்றவர்கள், இவர்களையெல்லாம் நிச்சயம் உடனடியாக மாற்றி அதன் மூலியமாக புதிய வேகத்தை நிர்வாகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் மூலமாக வைக்கின்றேன். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு திமுக உரிமை கொண்டாடுகிறதே. மெட்ரோ ரயில் விட்ட உடனேயே எங்கள் அப்பங்காலத்தில் போட்டேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஏன்னா ஓட்டு பணத்தை போட்டேன், எங்கள் பணம் தானே. Is it from your pocket? No, not. You went and borrowed from Japan. ஜப்பான் கொலாபரேஷனில் கொடுத்துருக்குறான். இந்த மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், ஜப்பான் மூன்றும் கொடுத்த தொகையில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் போட்டீங்க. பாக்கியெல்லாம் ஜெயலலிதா அம்மா தானே தொடங்கி வச்சாங்க. அது சொன்னால் ஏன் நீங்கள் நாங்கள் தொடங்கி வச்சு நாங்கள் தொடங்கி நானே வளர்த்த நானே கட்டிக்குவேன்னு சில பேர் சொல்லுவோம். அது மாதிரி இருக்குது உங்கள் பேச்சு. அது தவறு. ப. சிதம்பரம் வீட்டில் நடத்தப்பட்ட சிபிஐ சோதனை பற்றி. கார்த்திக் சிதம்பரம் ஒரு ஹர்ஷத் மேத்தா எப்படி ஷேர் மார்க்கெட் ஊழல் செய்தாரோ அதே வழியை பின்பற்றி அவரை தாண்டி மிகப்பெரிய நுண்ணிய வகையிலே இந்த ஃப்ராடு செய்கின்ற வழியிலே அவர் செய்திருக்கிறார். மலேசியாவில் இருக்கின்ற மேக்சிஸ் நிறுவனத்துக்கு ஏர்செல் விற்றதிலே அந்த டீலிலே கூட அவர் மிகப்பெரிய தொகையை பெற்று அவருடைய கம்பெனி பெயரிலே சிங்கப்பூரிலே அந்த தொகையை அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். 16 நாடுகளிலே அவர்களுக்கு சொத்து பத்துக்கள் இருக்கின்றன. 16 நாடுகளிலே அவர்கள் தொழில்களாகவும் நிலங்களாகவும் இன்னும் சொல்லப்போனால் கால்ஃப் கோர்ஸ் போன்றவற்றையும் செய்திருக்கிறார்கள். மொரிஷியஸிலே அவர்களுடைய வீட்டினுடைய பங்கு பத்திரமெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். இவ்வளவும் சிபிஐக்கு தெரியும், இவ்வளவும் மத்திய அரசுக்கு தெரியும். காலங்கடந்து நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றாலும் நான் வரவேற்கிறேன். காலங்கடந்த நடவடிக்கை என்றாலும் வரவேற்கிறேன். 2G வழக்கு சரியான பாதையில் தான் சென்றதா? 2G வழக்கிலே பார்த்தால் கூட அவருடைய சிதம்பரத்தினுடைய வண்டவாளம் தெரியும். 2G வழக்கிலே தமிழ்நாட்டை சேர்ந்த 2Gயுடைய அப்பொழுது இருந்த அமைச்சராக இருந்த கம்யூனிகேஷன் அமைச்சர் ராஜா, அவரும் சிதம்பரமும் சேர்ந்து முடிவெடுத்துக் கொள்வதற்குத்தான் பிரதமர் அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் பலனை அடைந்துவிட்டு ராஜா மீது குற்றச்சாட்டை போட்டு தப்பித்துக் கொண்டிருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? எனக்கும் சில மறைந்த முதல்வர் மதிப்புக்குரிய புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரும், நான் மறுக்கவில்லை.
அது அன்பினாலா, அவரை நான் கட்டுப்படுத்த விரும்புகிறேன் என்ற கோபத்தினாலா, அல்லது அவருக்கு பிடிக்காததை நான் செய்ய சொல்கிறேன் என்ற வற்புறுத்தலாலா, ஏதோ ஒன்றிலே வருத்தம் வரும்.